ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆனந்த் டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த ஜோகோவில் லெவல் 3ல கேட்ட ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னடா நீ ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக நான் வீடியோ போடலை. கொஞ்சம் இன்னும் ஒர்க் பிஸினால என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மளோட ஜோகோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் லெவல் 2 லெவல் 3 எல்லாமே ரெகுலராக வரும். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி புக்கிங். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா லெவல் 3ல இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின். இதில் என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினோட இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோட் பார்க்க போகலாம். அதாவது என்னென்னா, ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. எத்தனை வேணால் இருப்பாங்க, 10, 15, 20. அவங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா 5 மட்டும் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவோட பேரெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா DE1 டெலிவரி பாய், அந்த மாதிரி டெலிவரி 1 டெலிவரி 2 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா N வரைக்கும் போகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி தே ஆர் ஒன்லி 5 ரெஸ்டாரண்ட் இன் த சிட்டி ஃபார் பிக்கப் அண்ட் ட்ராப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிக்கப் லொக்கேஷனும் 5 தான், ட்ராப் லொக்கேஷனும் 5 தான். ஈச் லொக்கேஷன் கேன் ஹாவ் மல்டிபிள் கஸ்டமர்ஸ். ஒரே லொக்கேஷனில் மல்டிபிள் கஸ்டமர்ஸ் கூட கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னா சிங்கிற லொக்கேஷன்லேருந்து ஒருத்தவங்க புக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் தான் புக் பண்ண முடியுமா? எத்தனை பேர்னா புக் பண்ணலாம்ல? எக்ஸாம்பிளுக்கு சோழிங்கநல்லூர்லேருந்து நான் பார்த்தீங்கன்னா காரப்பாக்கம் இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் சோழிங்கநல்லூர்லேருந்து நான் ஆர்டர் பண்ணுறேன்னா ஒரு ஆள் மட்டுமா ஆர்டர் பண்ண முடியும்? எத்தனை பேர்னா ஆர்டர் பண்ணலாம்ல? அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் டெலிவரிங் எ ஃபுட் பேக்கேஜ் த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வெயிட் தேர் ஃபார் டெலிவரி அலாட்மெண்ட். ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த டெலிவரி பர்சன் அந்த இடத்துல நிற்கணும். அடுத்த அலாட்மெண்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஈச் கஸ்டமர் இஸ் ஐடென்டிஃபைட் யூனிக்லி பை எ கஸ்டமர் ஐடி. ஒன்று கஸ்டமர் ஐடியை பொறுத்து அவங்க யூனிக்காக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இந்த கன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றாங்க. என்னென்ன கன்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜ் ஃபார் எவ்ரி சிங்கிள் ஆர்டர். ஒவ்வொரு சிங்கிள் ஆர்டருக்கும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் அந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்க்கு நம்ம சார்ஜ் பண்ணணும். இன்கேஸ் ஒரே லொக்கேஷனில் மல்டிபிள் ஆர்டர் வருது, மல்டிபிள் ஆர்டர் வந்து சேம் லொக்கேஷனில் வித்தின் 15 மினிட்ஸ் பீரியடில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 ரூபாய் மட்டும் அந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு ஒரு ஆர்டருக்கும் 5-5 ரூபா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரே லொக்கேஷனில் 5 ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரே லொக்கேஷன்லேருந்து 5 பேர் வாங்க போகிறாங்க. இப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு நிறைய பேர் பண்ணுவோம். அந்த ஜொமேட்டோவில் ஏதாச்சும் ஒரு ஆஃபர் போடுவாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஒரு 250 ரூபா இருக்கிற பிரியாணி 120 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ரெண்டாக போட்டோன்னா ஒன்றுத்துக்கு மட்டும் 120 ரூபா போட்டு இன்னொன்றுக்கு 250 ரூபா போடுவோம். நம்ம மூளை என்ன பண்ணும்? நம்ம வீட்டில் தான் எல்லார் வீட்லேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, ஒன்றுக்கு 2 3 இருக்குது. எல்லாருலேயும் ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று புக் பண்ணோன்னா அந்த ஒரே வீட்டில் தானே அந்த 3 அக்கௌண்ட்டும் நமக்கு டெலிவரி லொக்கேஷன் விழும். அந்த மாதிரியான சினாரியோக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டைம் 50 ரூபா வாங்க முடியல, ஜஸ்ட் 5 ருபீஸ் மட்டும் வாங்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டெலிவரி சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸோட அந்த 5 ரூபா எவ்ரி அதர் ஆர்டர் எத்தனை வேணால் இருக்கலாம் N வரைக்கும் அதை எல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் 10 ரூபா பார்த்தீங்கன்னா டிப்பாக வந்து நம்ம கொடுக்கணும், டிப்ஸு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறாங்க. அதாவது அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் 10 ரூபா நம்ம அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பைன்டு ஆர்டர் எதுனாச்சும் வருதுன்னா அதை வந்து சிங்கிள் ட்ரிப்பாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒன் டைம் தான் வரான், வந்துட்டு அங்கே 4-5 பேருக்கு அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். அதனால வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 4-5 ட்ரிப்பாக நம்ம அசைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அசைன் த சப்சீக்வெண்ட் புக்கிங் கிவிங் ப்ரிஃபரன்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ் ஹூ ஹேஸ் ஏர்ன்ட் த லீஸ்ட் டெலிவரி சார்ஜ். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பாய்ஸ் அசைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த அசைன் பண்ணுறப்போ யார் வந்து ரொம்ப கம்மியாக ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா அசைன் பண்ணி விடணும். எவ்ரி ட்ரிப்புக்கும் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டு ரீச் த டெஸ்டினேஷன். ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்லாம் நிறையா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போது 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேரில் 3 பேர் பிஸியாக இருக்காங்கன்னா அந்த 4வது பேரை வந்து நம்ம புக் பண்ணி விட்டுடலாம். இன்கேஸ் 5 பேருமே சாரி 5 பேருமே பிஸியாக இருக்காங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்மளால் யாருமே புக் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி பாய் வந்து அசைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட வேண்டியதுதான். இந்த மாதிரிலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பார்க்கணும். ஒரு ஆர்டர்லேருந்து இன்னொரு ஆர்டர் வரும்போது சேம் லொக்கேஷனில் வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா சேம் டெலிவரி பாயை நம்ம அசைன் பண்ணணும். இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷன். கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அ ஃபங்க்ஷன் டு ஹேண்டில் புக்கிங். புக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் அ ஃபங்க்ஷன் அசைன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறதுக்கு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் அ ஃபங்க்ஷன் தட் கேன் பி டிஸ்பிளே டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டிவிட்டி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, எவ்வளோ கமிஷன் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அலவன்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அந்த அந்த கால்குலேஷன்லாம் எதை பேஸ் பண்ணி எடுக்கணும்னா கிரைட்டீரியா 213 இருக்கா இங்கே கொடுத்துருக்காங்களே, இந்த 2ஐயும் 3ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான அலவன்ஸு இந்த கமிஷன் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே நம்ம எடுக்கணும். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் லைன் பை லைன் உட்காந்து கோட் அடிக்க போகிறது கிடையாது, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ ஆல்ரெடி நான் கோட் பண்ணி வச்சுட்டு அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் சில சேஞ்சஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எழுதுறதுல சில டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலாக நீங்கள் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணி கமெண்ட்டில் இல்லை அவங்க இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அப்படிங்க சில பேர் கமெண்ட்லேயோ இல்லை எனக்கு பர்சனலாகவோ டெலகிராம்லேயோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிறது என்னென்னா, நான் அந்த கோர் லாஜிக்கை சொல்லிவிட்டு 90% கோடை நான் போட்டுருவேன். ஒவ்வொரு வீடியோவில் நான் அதான் சொல்கிறேன். பேலன்ஸ் 10% ஏதாச்சும் நான் உங்களுக்கு டாஸ்க்காக கொடுத்துருவேன். இது லெவல் 3க்கு. லெவல் 2வை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அப்ரோச்சில் போடுவேன். அதே மாதிரி சில பேர் இன்னொரு அப்ரோச்சில் போடுவாங்க. இன்னும் ஃபீஸிபிள் சொல்யூஷன்லாம் பண்ணுவாங்க. அது அவங்களோட ப்ராக்டிஸில் வருது. ஓகேங்களா? நான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி n ஸ்கொயரில் பண்ணேன் அப்படின்னா O ஆஃப் nல யாராச்சும் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த இடத்துல இந்த ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் இன்பிட்வீன் எல்லா கொஷினும் 4 பேர்கிட்ட கேட்டு நான் போடுறது கிடையாது. இதில் மேக்ஸிமம் ஆஃப் கொஷின் நானே இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணி நான் ஃபேஸ் பண்ணதை நான் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக ஆகஸ்ட்டில் போட்டேன். ஜூலையில் நடந்த இன்டர்வியூக்கு ஆகஸ்ட்டில் வீடியோ போட்டேன். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கண்டினியூஸாக நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த இன்டர்வியூலாம் என்ன நடந்துச்சு, நான் எத்தனை ரவுண்டு கிராக் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இல்லை அப்படின்னாலும் இதிலே நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் டெக் ரவுண்டு முடித்து ஹெச்ஆர் ரவுண்டு வரைக்குமே நான் போயிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்டில் நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. 2 வாட்டி டெக் ரவுண்டில் ரிஜெக்ட் ஆனேன், ஒரு வாட்டி ஹெச்ஆர் ரவுண்டில் ரிஜெக்ட் ஆனேன். அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் நான் வீடியோவில் போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஃபுல் கோடு 3 கிளாஸ் வச்சுருக்கேன். டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு கிளாஸும், இது வந்து மெயின் கிளாஸ். இங்கே என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எழுத போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். ஒவ்வொன்றும் நான் டிஃபைன் பண்ணுறேன். இந்த மெயின் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறத நான் ஸ்டாட்டிக் பிளாக்குள்ளே போட்டு லூப் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல 2 அப்படின்னு போட்டது ஏன் அப்படின்னா அவங்க வந்து 5 அசைன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை விட சிம்பிளிசிட்டிக்காக 2 மட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு அரேவாக க்ரியேட் பண்ணி அதை ஒன்று அசைன் பண்ணுறேன். பட் அவங்க கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனே க்ரியேட் பண்ணணும். அசைன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், டைரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபங்க்ஷனாக எழுதிக்கிங்க. என்ன ஃபங்க்ஷனாக எழுதும்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அசைன் டெலிவரி அப்படிங்கும்போது அந்த நம்பரை நம்ம அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகும். அவ்வளோதான்.
2 வேணும் அப்படின்னா, அந்த இடத்துல 2ன்னு போடும். லூப் 2ன்னு விழணும். 4ங்கிறப்போ 4ன்னு விழும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இன்புட்ட வாங்கி அதில நம்ம அசைன் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ, அதில ஒண்ணும் பெரிய கஷ்டமா இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு வருவோம். இந்த புக்கிங் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஐடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட், டெஸ்டினேஷன், டைம். இது எல்லாமே நான் ஸ்ட்ரிங்ல வச்சிருக்கேன். என்னோட கம்ஃபர்டபுளுக்காக நான் ஸ்ட்ரிங்ல வச்சிருக்கேன். நீங்க அந்த ரெஸ்டாரண்ட், டெஸ்டினேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கேரக்டர் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புக்கிங் அப்படிங்கிற கிளாஸு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே ஒவ்வொரு வாட்டியும் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது, அந்தந்த வேல்யூலாம் அசைன் ஆகணும். அதுக்கப்புறம் கஸ்டமர் ஐடி எடுக்கிறதுக்கு, ரெஸ்டாரண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, டெஸ்டினேஷன் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, டயத்தை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெட் மெத்தட். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஓவர் ரைட் பண்ணுவோம்ல, டூ ஸ்ட்ரிங் மெத்தடை நம்ம ஆப்ஜெக்ட் கிளாஸ்லேயே ஒன்று இருக்குது. அந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடை நான் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாடலில் பிரிண்ட் ஆகணும். அதாவது புக்கிங் அப்படின்னு போட்டு கஸ்டமர் ஐடி என்ன, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் எங்கே, டெஸ்டினேஷன் எங்கே, என்ன பிக்கப் டைமு அப்படிங்கிறத எனக்கு அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் அதையுமே எடிட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இங்கே ஒரு கிளாஸ் எழுதி வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் என்னென்னா ஒரு ஐடி, அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜஸ் எவ்வளோ, அதாவது ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஒரு சார்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் எவ்வளோ அலவன்ஸ் இது பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ட்ரிப் அடிச்சிருக்காங்க, ஒரு ஆளுக்கு எத்தனை புக்கிங் வச்சுருக்காங்க. ஏன் இந்த லிஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்னா, அதிலே அவங்க கொடுத்து இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் டெலிவரி சார்ஜ் அமாங் அதர் அவைலபிலிட்டி டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்க்ளூடிங் ட்ரிப் அலௌண்ட். அந்த ட்ரிப் அலௌண்ட் இல்லாமல் அந்த ஏர்னிங் அமௌண்ட்டில் மட்டும் யார் ரொம்ப கம்மியாக இது பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம இது பண்ணுவோம். யார் கம்மியான ஆர்டர் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மேலே மேலே நம்ம ஆர்டரை கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கே நம்ம அசைன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டாக க்ரியேட் பண்ணி ஐடியை மட்டும் அசைன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொன்றும் நீடு வரும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்தந்த மெத்தட் நான் சொல்கிறேன். எப்படி அலவன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒவ்வொரு வாட்டியும் இந்த அலவன்ஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது ரூ. 10 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ட்ரிப் கவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த ட்ரிப் கவுண்ட் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இனிஷியலாக 0ன்னு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புக்கிங்ஸ் எல்லாமே நான் கேட்டேன் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, ஐடி எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டோட்டல் என்ன பண்ணணும்னா டெலிவரி சார்ஜும் ப்ளஸ் அந்த அலவன்ஸ் சார்ஜையும் ரெண்டையும் சேர்த்து எனக்கு டோட்டலில் எனக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது, டோட்டல் ஏர்னிங்ஸ் தெரியணும் அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்குமே நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு மெத்தடை போட்டு வச்சுட்டேன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா புக்கிங்க்கும் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் உண்டான சின்ன மெத்தடு மட்டும்தான். இதில் தான் பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் இருக்குது. மெயின் மெத்தட் வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இனிஷியலாக 2 அரே க்ரியேட் பண்ணி 5 வேணாலும் 5 க்ரியேட் பண்ணிங்க. நான் இங்கே மேனுவலாக ஹார்ட் கோட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ரன் டைமில் வேணாலும் இன்புட் வாங்கி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி புக்கிங் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு நான் ஒரு புக்கிங் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. ஸ்டாட்டிக் மெத்தடில் ஏன் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரோக்ராம் கம்பைல் டைம்லேயே இப்போ அதை ரன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும் மெயின் மெத்தடுக்கு முன்னாடியே. அப்படிங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்லேயே போட்டுட்டேன். நேராக மெயின் மெத்தட் வருது. மெயின் மெத்தட் வந்தோடனே இது எல்லாமே வைல் லூப்பில் போட்டிருங்க. இதை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற நீடு உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஒன்றுனா புது புக்கிங் பண்ணுறதுக்கு, டெலிவரி ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு, லூப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு. இப்போ வந்து ஒன்றை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேண்டில் நியூ புக்கிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணணும். அப்படிங்கிறனால ஹேண்டில் நியூ புக்கிங் அப்படிங்கிற இந்த மெத்தடுக்கு போகிறேன். இங்கே போனோடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஐடி ஒன்று என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டை என்ட்ரு பண்ணுங்க, டெஸ்டினேஷனை என்ட்ரு பண்ணுங்க, உங்களோட டைமை இந்த ஃபார்மேட்லேயே என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புக்கிங் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ அங்கே பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நம்ம, புக்கிங் கஸ்டமர் ஐடி, ரெஸ்டாரண்ட், டெஸ்டினேஷன், டைம் இதெல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா. கஸ்டமர் ஐடி, ரெஸ்டாரண்ட், டெஸ்டினேஷன், டைம் இது எல்லாத்தையும் கொடுத்தோன்னே ஒரு புக்கிங் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடும். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணி வச்சிடுறேன். ஆட் பண்ணி இங்கேயும் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதை லாஸ்ட்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது புக்கிங் அசைன் ஆன பிறகு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கேயே ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஆட் பண்ணி முடித்தோடனே நமக்கு ஒரு புக்கிங் கிடச்சிருச்சு.
நம்ம ஜொமேட்டோவில் பண்ணுறதே அப்படியே ஒரு ரியல் டைம் சினாரியில் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணோன்னே அவங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் அது ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த புக்கிங்க்கு எந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவை நம்ம அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அசைன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினேஷன் எழுதுகிறேன். அந்த மெத்தடுக்கு ஆர்கியூமெண்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த புக்கிங் ஆப்ஜெக்டையே நான் எடுத்து அனுப்பி வைக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தானே அதுலேருந்து எடுக்க முடியும், எந்த ரெஸ்டாரண்ட்டு எங்கே போய் நான் கொடுக்கணும், அந்த புக்கிங்கோட டைம் என்ன, அங்கே தான் நான் எடுக்கணும் இல்லையா. அதனால் அந்த புக்கிங் ஆப்ஜெக்டே நான் கொடுத்து அனுப்புகிறேன். அந்த மெத்தடை கொண்டு போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவை நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் தான் நான் அசைன் பண்ண போகிறோம். அதனால் அவர் அசைன்டு எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற அந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ஜெக்டாகவே ரிட்டர்ன் பண்ண போகிறதுனால அதை நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது ஒரே கண்டிஷன். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் ரெஸ்டாரண்ட் சேம் டெஸ்டினேஷன் வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் புக் பண்ணும்போது எந்த இதுவுமே சேம் ரெஸ்டாரண்ட் சேம் டெஸ்டினேஷனில் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் எல்லாத்தையும் 1 பை 1 எடுத்து நம்ம லூப் பண்ணும்போது ஒவ்வொருலேயும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வரும். அந்த எக்ஸிக்யூட்டிவோட கெட் புக்கிங் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்கிங் கொடுக்கும். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எத்தனை புக்கிங் இருக்குது, இப்போ 2க்கு நமக்கு இது வரைக்கும் எந்த புக்கிங்குமே பண்ணலை கரெக்டாக. அதனால் பார்த்திங்கன்னா ஒன்று அதோட லிஸ்ட் எடுத்து கொடுக்கும். அந்த லிஸ்ட்லேருந்து 1 பை 1 எடுத்து எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா புக்கிங் ஏதான அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் ஒரு புக்கிங் ஆப்ஜெக்ட் தானே வச்சுருக்கேன். அந்த புக்கிங் ஆப்ஜெக்டை ஒன்று எடுத்து பார்க்கும். அதாவது அதோட ரெஸ்டாரண்ட்டும் இப்போ நான் புதுசாக புக் பண்ணியிருக்கேன் அதோட ரெஸ்டாரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கா, அதே மாதிரி புக்கிங்கோட டெஸ்டினேஷனும் இப்போ நான் புதுசாக என்ட்ரு பண்ணியிருக்கேன் அதோட டெஸ்டினேஷனும் ஒன்றா இருக்கா, அது ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், அந்த புக்கிங்கோட டயத்தையும் நியூ புக்கிங்கோட டயத்தையும் எடுக்கணும். அதாவது புக்கிங்னா ப்ரீவியஸ் புக்கிங் கரெக்டுங்களா. அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெலிவரி பாய்க்கு 2 புக்கிங் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த 2 புக்கிங் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். சேம் லொக்கேஷன் சேம் டெஸ்டினேஷன் இருக்குன்னா அவங்களுக்கே அதே ஆர்டரை கொடுத்துடணும் இல்லையா. அந்த நாளில் தான் நம்ம 1 பை 1 எடுத்து பார்க்குறோம். இந்த ஈஸ் வித்தின் 15 மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 இதை எடுக்கிறேன். அதாவது டோட்டல் மினிட்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். அதாவது ஹவரை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கு நானே ஒரு மெத்தட் எழுதி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா 2 டைம் கொடுக்குறோம், புக்கிங் டைமும் நியூ புக்கிங் டைம். அது 2ஐயும் எடுத்துட்டு 2த்தையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்வெர்ட் டு மினிட்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஏன் இந்த இடத்துல மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், இந்த டைம் எடுக்கும்போது 9 அதுக்கப்புறம் கோலன் 00 ஸ்பேஸ் வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஏஎம்னு பிரிண்ட் பண்ணுவோம் கரெக்டுங்களா. அந்த இடத்துல நான் ஸ்பேஸை எடுத்தேன் அப்படின்னா டைம் தனியாகவும் ஏஎம் தனியாகவும் நமக்கு கிடச்சிரும். அதை தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேக்குள்ளே போட்டுக்கணும். அந்த பார்ட்ஸுங்கிற அரேயோட 0th இண்டெக்ஸில் தான் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் மினிட்ஸ் இருக்கும். இப்போ 9:00 அப்படிங்கிறது அதை நான் என்ன பண்ணுறேன்னா கோலனை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஹவர்ஸ் தனியாக மினிட்ஸ் தனியாக மாறிடும். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டீஜராக பார்ஸ் பண்ணிடுறேன். இன்டீஜராக பார்ஸ் பண்ணிவிட்டு இந்த மெத்தடுக்குள்ளே வரேன். அதாவது இந்த ஒரு கண்டிஷனுக்குள்ளே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 hour ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸோட லென்த்து 1 விட அதிகமாக இருக்கணும். அப்படின்னா 2 இருக்கணும். அப்போ தானே அந்த கோலனை விட்டு எடுக்கும்போது ஹவர் தனியாகவும் மினிட்ஸ் தனியாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் இக்னோர் கேஸ் ஏஎம் இல்லைன்னா பிஎம். சாரி பிஎம், அதாவது கேபிட்டலையோ ஸ்மால்லையோ எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா 0th இண்டெக்ஸில் தான் நமக்கு இந்த ஹவர் தானே இருக்கும். 1வது இண்டெக்ஸில் தானே நமக்கு இந்த ஏஎம் பிஎம்மாங்கிறது இருக்கும். பிஎம்மாக இருந்து அந்த ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12க்குள்ளே இருந்துச்சு. 12 மணி வரைக்கும் தானே நமக்கு பிஎம் இருக்கும். 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎம் வந்துடுற போல், அதுக்காக தான். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹவர்ஸோட அப்படியே 12 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். அதுவே அதில் வந்து ஏஎம் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படி இருந்துச்சுன்னா ஹவர்ஸை நம்ம 0 அப்படின்னு ஆக்கணும். இதுக்கு ஒரு யூஸ் கேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஓல்டு புக்கிங் 10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிங்க. நியூ புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 12.
10 பார்த்தீங்க சாரி 11ன்னு வச்சுப்போம். 10ம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம், 11ம் பார்த்தீங்கன்னா ஏஎம். அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஒன்ல ஏஎம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஈக்குவல் டு இன்னொரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவர் வந்து 12ன்னு இருக்கும் பார்க்கும், 12 இருக்காது. இந்த இடம் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 12 மணிக்கு இந்த அந்த நள்ளிரவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாக்டாக அந்த 12 மணி வரும்போது நம்ம அதுக்கான கால்குலேஷன் மாறும். அதுக்குள்ளே இருக்கும்போது இந்த 12 ஹவர்ஸ் அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். அதுக்காக தான் இந்த 2 கண்டிஷனுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இதுவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கொடுத்துருக்கிற ஹவரை என்ன பண்ணும், 60ஆல் மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் அந்த மினிட்ஸை ஆட் பண்ணிடும். இப்போ ஃபஸ்ட் டைம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் டு மினிட்ஸ் பண்ணும்போது 10ன்னு வரும்போது ஹவர் வந்து பிஎம்மான்னு பார்க்கும். 10 மணிங்கிறது ஏஎம், நம்ம பகலில் புக் பண்ணியிருக்கோம். இதே பிஎம் போகும்போது நைட்டு ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ நைட்டு பிஎம் 10 மணிங்கிறப்போ பகலில் 10 மணிக்கும் நைட்டு 10 மணிக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குது? 12 மணி நேரம். அதனால தான் அந்த 12 மணி நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறோம். இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, காலையில் 10 மணிக்கு நான் ஒரு புக்கிங் பண்ணியிருக்கேன், நைட்டு 10:10க்கு நான் ஒரு புக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று ஏஎம் இருக்கும், ஒன்று பிஎம் இருக்கும். நம்மளோட இது என்னது, சேம் லொக்கேஷன் சேம் டெஸ்டினேஷன் வித்தின் 15 மினிட்ஸ். அதே சேம் லொக்கேஷன் சேம் டெஸ்டினேஷன் வித்தின் 15 மினிட்ஸ் தான். ஆனால் அது ஏஎம், இது பிஎம் அப்படிங்கிறப்போ அந்த ஹவர்ஸோட 12 மணி நேரம் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால தான் நான் இந்த இடத்த கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலை முடிஞ்ச பிறகு இப்போ 10 10 × 60 600 அப்படி மாறும். அப்புறம் அந்த மினிட்ஸ் வரும். 10 மணிங்கும்போது இங்கே 600 மினிட்ஸ்னு வந்துடும். இங்கே 10:10ன்னு வரும்போது 610 அப்படின்னு 2வதுல டோட்டல் மினிட்ஸில் வந்து உட்காந்துரும். ரெண்டுத்துக்கு இருக்கிற அப்சல்யூட் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம். அது 15ஐ விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் அனுப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இஃப் கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆணுச்சு அப்படின்னா சேம் லொக்கேஷன் சேம் டெஸ்டினேஷன் வித்தின் 15 மினிட்ஸ் அப்படிங்கிறனால என்ன பண்ணோம், அந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வச்சுருக்கோம்ல, சேம் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அந்த புக்கிங்கை ஆட் பண்ணி விட்டுணும். புது புக்கிங்கை அவங்க ஆட் பண்ண அதே புக்கிங்க்கு சேம் டெலிவரி சார்ஜ் எவ்வளோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ₹5 மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது இந்த இதை நான் கமெண்ட் லைனில் போட்டிருக்கேன். அதாவது ஒன் டே அதாவது மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா ₹5 டெலிவரி சார்ஜை நம்ம அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரிப் கவுண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிப் கவுண்ட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே எக்ஸிக்யூட்டிவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதாவது அசைன்டு எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அலவன்ஸ் அசைன் பண்ணலையே அப்படின்னு. ஏன் அலவன்ஸ் அசைன் பண்ணல அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க அதே லொக்கேஷனுக்கு புக்கிங் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் அலவன்ஸ் பண்ணு நிற்பேன். இது 2வதாக திரும்ப சேம் லொக்கேஷனுக்கு வர்றதுனால நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலவன்ஸ் நான் இந்த இடத்துல கால் பண்ணலை. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் கடகடன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஒரு மெத்தடு. அசைன் டெலிவரியில் ஃபஸ்ட்டு இந்த லூப் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 15 மினிட்ஸ் சேம் ரெஸ்டாரண்ட் சேம் டெஸ்டினேஷனுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அதே மாதிரி அந்த மேட்சுமே இல்லை அப்படின்னா, அதாவது அந்த சேம் டெஸ்டினேஷனில் எதுவுமே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவைலபிள் எக்ஸிக்யூட்டிவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணி வைக்கணும். அதான் அடுத்து யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், சேம் தான். அதாவது அந்த எக்ஸிக்யூட்டிவோட எல்லா அரேவையும் 1 பை 1 எடுத்து கெட் புக்கிங்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அது ஒரு லிஸ்ட்டை கொடுக்கும். அந்த லிஸ்ட்டோட சைஸ் 0 அப்படின்னு இருக்குது அப்படின்னா யாருக்குமே அசைன் ஆகலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து விழும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல வரும்போது புக்கிங்கில் ஃபஸ்ட் டைம் வரும்போது புக்கிங்ஸில் எதுவுமே இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த இந்த ஃபால் ஃபுல்லாமே நமக்கு ஃபெயில் ஆகிடும். ஃபெயில் ஆனிச்சுன்னா இது வந்து புது புக்கிங் வருது அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவை அசைன் பண்ணி வச்சுருவோம். அசைன் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆட் பண்ணுங்க. எது, அந்த கரஸ்பாண்டிங் புக்கிங்கை கொடுத்துட்டு ₹50 அசைன் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற அந்த கிளாஸில் கொடுக்கும்போது
அந்தந்த கரஸ்பாண்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இதனால தான் அந்த திஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக கோர் ஆப்ஜெக்டில் இருக்கும். ஸோ இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற நீடு இல்லை. இப்போ இது புது புக்கிங்னால 50 ரூபா அவனுக்கு டெலிவரி சார்ஜ் ஆகும். அலவன்ஸையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஆட் அலவன்ஸ் அப்படின்னு பண்ணும்போது அவனுக்கு 10 ரூபா அவனுக்கு அந்த அலவன்ஸில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஆட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு என்ன அர்த்தம் என்ன பண்ணுறோம்னா ட்ரிப் கவுண்ட்டே அவங்களுக்கு ஒரு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறோம். ட்ரிப் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது 0 இருக்குது, ஒரு ட்ரிப்பு கண்டினியூ பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து போய் அது அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், யார் அசைன் பண்ணமோ அந்த எக்ஸிக்யூட்டிவை நம்ம ரிட்டர்ன் அனுப்பும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங்க்கு இந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவை தான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம். அந்த அசைன்டு எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற கெட் ஐடியும் கொடுத்தோன்னா அந்த டெலிவரி பாயோட ஐடி என்ன அப்படிங்கிறது நமக்கு அழகாக பிரிண்ட் ஆகிடும். இது 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஹாவ் பீன் அசைன்டு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஸியாக தாங்க இருக்காங்க, எல்லாருமே அசைன் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒரு வேலையில் இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பேஸ்டு ஆன் த ஃபியூவஸ்ட் புக்கிங், யார் வந்து ரொம்ப கம்மியான புக்கிங் இருக்கோ அவங்களுக்கு நம்ம அசைன் பண்ணணும். உடனே நம்ம எல்லாருக்குமே டவுட் வரும். ஃபியூவஸ்ட் புக்கிங் அப்படி வரும்போது இந்த மெத்தட்லேயே வந்து நமக்கு ஒர்க் ஆகிடுமே. ஏன்னா இங்கே சைஸ் ஈக்குவல் டு 0ங்கும்போது 0வாக இருக்கும்போது தான் நமக்கு அது ஒர்க் ஆகும். 0வாக இல்லை, எல்லாருமே ஒரு புக்கிங், 1 புக்கிங் 2 புக்கிங் 3 புக்கிங்னு இருக்கும்போது நம்ம யாருக்கு கொடுக்க முடியும்? இப்போ எக்ஸாம்பிள் 3 பேர் இருக்காங்க, ஒருத்தன் 4 புக்கிங் வாங்கியிருக்கான், ஒருத்தன் 2 புக்கிங் தான் விழுந்திருக்கு, ஒருத்தன் 3 புக்கிங் விழுந்திருக்கு. அப்போ நம்ம யாருக்கு கொடுக்கணும்? புக்கிங் கம்மியாக இருக்கணுக்கு கொடுத்தா தானே அவனும் சம்பாதிப்பான். அந்த மாதிரியான சினாரியோலலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது எப்படி பண்ணுறது? சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா லீஸ்ட் பிசி எக்ஸிக்யூட்டிவ். இனிஷியலாக நம்ம அந்த ஸ்மாலஸ்ட்டு நம்பரின் கிவன் அரே எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு 0th இண்டெக்ஸில் இருக்கிற நம்பரை எடுத்து வச்சுட்டு ஒரு நம்பராக நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதை விட இது கம்மியாக இருந்தால் இதில் கொண்டு போய் அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சேம் லாஜிக். ஒரு எக்ஸிக்யூட்டிவாக எடுக்கிறோம். அந்த எக்ஸிக்யூட்டிவோட புக்கிங் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோன்னா அந்த லிஸ்ட்டோட சைஸு இந்த லீஸ்ட்டு பிஸியோட எக்ஸிக்யூட்டிவோட சைஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் அந்த எக்ஸிக்யூட்டிவை இதில் அசைன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது யார் கம்மியான ட்ரிப் வாங்கியிருக்காங்களோ அவங்களத எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா ஆட் புக்கிங் கொடுத்துருவேன். அவங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருவேன். அவங்களுக்கு அலவன்ஸும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம், ட்ரிப் கவுண்ட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். லீஸ்ட்டு பிசி எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற அந்த எக்ஸிக்யூட்டிவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடலாம். அவ்வளோதாங்க ப்ரோக்ராம், இவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த டெலிவரி ஹிஸ்ட்ரி நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படியே எடுத்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிடும். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிங் வித் ரயில்வே ப்ரோக்ராம் மற்ற ப்ரோக்ராம் கம்பேர் பண்ணும்போது சின்னதாக தான் இருக்கும். இதில் ஒரே ஒரு டாஸ்க்காக நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அசைன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறதுக்கு தனியாக நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும். இதெல்லாம் அசைன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் எத்தனை டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, 2 3 அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும். இங்கே டேரெக்டாக நான் ஹார்ட் கோட் பண்ணிட்டேன் 2ன்னு. எனக்கு வேணா இந்த இடத்துல போய் நான் 5, அதே மாதிரி இந்த இடத்துலையும் போய் நான் 5ன்னு மாற்றினேன் அப்படின்னா எனக்கு முடிஞ்சிடும். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதையும் ஒரு ஃபங்க்ஷனில் பண்ணணுங்கிறனால அவங்க கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து மற்றதை எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அவங்களோட அவுட்புட்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கஸ்டமர் ஐடி 1, ரெஸ்டாரண்ட் ஏலேருந்து டி வரைக்கும், அதாவது ஏபிசிடிஇ இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. சேம் அதே மாதிரி டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇ. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன்லாம் என்டர் பண்ணும்போது ஹேண்டில் புக்கிங்கில் நான் அந்த ஃப்ரம்மு டூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் நான் கொடுக்கவே இல்லை. அவங்க கொடுக்குறதே எடுத்து நான் போடுறேன். இன்கேஸ் நான் இசட்டு கொடுக்கலாம், அந்த மாதிரி எஃப் கொடுக்கலாம், எப்படி வேணால் நான் கொடுக்கலாம், கண்ணாமனா நான் கொடுத்துப்பேன். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனிஷியலாகவே அவங்க இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க, அதாவது தேர் ஆர் ஒன்லி 5 ரெஸ்டாரண்ட் இன் சிட்டி, 5 ட்ராப் லொக்கேஷன் அப்படின்னு. அப்போது ஏபிசிடிஇ வரைக்கும் தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட டாஸ்க்காக என்ன பண்ணுங்கள், டெஸ்டினேஷனை என்டர் பண்ண உடனே இந்த புக்கிங்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு கண்டிஷனை கொடுத்துருங்க. அதாவது பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து இ
அது வரைக்கும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி டெஸ்டினேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்து தான் புக் பண்ணணும். அதை விட தாண்டி போணுச்சு அப்படின்னா இன்வேலிட் லொக்கேஷனுங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எனக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோர் லாஜிக் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்டிஷன்ஸ். இதே நம்ம கொடுக்காம கொடுத்தோன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணும்போது மாற்றி கொடுப்பாங்க, எஜுகேஷன் சொல்லி கொடுப்பாங்க, இதை ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எப்படியும் அவங்க சொல்ல தான் போகிறாங்க. ஸோ அதை நம்ம முன்னாடியே பண்ணிட்டா நல்லது அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஏலேருந்து டி வரைக்கும் போகுது 9 மணிக்கு. சேம் அதே மாதிரி நான் கொடுக்குறேன். ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்க ஃபஸ்ட்டு புக்கிங் கொடுத்துரும். கஸ்டமர் ஐடி 1, ரெஸ்டாரண்ட் ஏ, டெஸ்டினேஷன் டி, டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் 9 o'clock அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்தேன் அப்படின்னா என்னன்னு வருது பாருங்கள், ஹேண்ட்லிங் புக்கிங், கஸ்டமர் ஐடி 1, எந்த ரெஸ்டாரண்ட்டு, எங்கே டெஸ்டினேஷனு, எத்தனை மணிக்கு பிக்கப் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் ட்ராப் லொக்கேஷனை வேணால் கொடுத்துக்கலாம். அவங்களே கொடுத்துருக்காங்க. ஈச் டெலிவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் எடுக்கும் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணலாம், ட்ராப்னு அப்படிங்கிற ஒரு காலத்தை போட்டு அதையே நீங்கள் இது பண்ணீங்க. இந்த ஹேண்ட்லிங் புக்கிங் அப்படிங்கிற நியூ புக்கிங், அதாவது அந்த புக்கிங் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுதில்ல, அந்த புக்கிங் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும்போதே இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா எடிட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இங்கே டைமோட அந்த டயத்தை பிரிண்ட் பண்ணும்போது அந்த டயத்தோட ஒரு 1/2 hour ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதையுமே நீங்கள் ஒரு டாஸ்க்கை எடுத்து பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால நமக்கு என்ன ஆகும்னா எடுத்து செக் பண்ணி பார்க்கும். வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கா, அனதர் புக்கிங் போது இருக்காது. ஸோ அவைலபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கார் DE1. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கே புக் பண்ணி விட்டோம். இப்போ அதுவுமே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிள் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நம்ம 1 புக் பண்ணிட்டோம். அலாட்டட் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் DE1 அலாட் பண்ணிட்டோம். அவங்க சொன்ன மாதிரியே இன்புட் டெஸ்ட் கேஸ் 1 வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்ட் கேஸ் 2 எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் பி டு டெஸ்டினேஷன் ஏ. இப்போ பாருங்கள், சேம் அதே மாதிரி புக்கிங். கஸ்டமர் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா சேம் கஸ்டமர் தான் கொடுக்குறாங்களா, இல்லை சாரி வேறு கஸ்டமர் ஐடி 2, பி டு ஏ. எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு. இப்போ 10 மணிக்கு நான் புக்கிங் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு பக் இருக்குது, அதை என்னன்னு கண்டுபிடிங்க. 10 மணிக்குன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி 2 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு சின்ன பக் இருக்குது, கண்டுபிடிங்க. என்னன்னா இந்த இடத்துல நான் 9 டாட் கொடுத்துருக்கேன். இது கோலனை வச்சு தானே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா. இந்த டைம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்கே நம்ம கோலனை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம், அந்த ஹவர்ஸும் தனித்தனியாக. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ ஆகணும். இஷ்யூ ஆகலை, என்னன்னு பாருங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள். இப்போ நான் 10 மணிக்குன்னு கொடுத்தோடனே டெலிவரி பாய் 2 வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணிடுச்சு. டெலிவரி பாய் 1க்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டெலிவரி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெலிவரி பாய் 1ம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஏர்னடு, 10 ரூபா அலவன்ஸ். அதே மாதிரி அந்த டெலிவரி 2க்கு இப்போ நம்ம அசைன் பண்ணி விட்டோம் இல்லையா, அதனால பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி பாய் 2வும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க, 10 ரூபா அலவன்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, மொத்தம் 60 ரூபா ஏர்ன் பண்ணிட்டாங்க. இந்த 2 கண்டிஷன் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ கஸ்டமர் ஐடி 3, சேம் புக்கிங். பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சேம் டெஸ்டினேஷன், சேம் ரெஸ்டாரண்ட், வித்தின் 15 மினிட்ஸ் அப்படின்னு போகுது. இப்போ நான் புக் பண்ணுறேன். கஸ்டமர் ஐடி 3, சேம் டெஸ்டினேஷன் பி டு ஏ. டைம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10:10 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன், ஏஎம் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணுது பாருங்கள், டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் 2வே புக் பண்ணி விடுது. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் அது செக் பண்ணி பார்க்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கா அப்படின்னு ஒரு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவாக எடுத்து பார்க்கும்போது அது கரெக்டான அவைலபிள் டைம் கிடச்சிரும். வித்தின் 15 மினிட்ஸ் இருக்கனால டெலிவரி பாய் 2வே என்ன பண்ணிடுச்சு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அசைன் பண்ணி விட்டுருச்சு. பாருங்கள், 3வதுக்கும் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் எங்கங்க அது இங்கே இருக்கு. டெலிவரி பாய் 2வே அசைன் பண்ணி வச்சிருச்சு. ஏன்னா பிகாஸ் சேம் லொக்கேஷன் வித்தின் 15 மினிட்ஸ்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஐடி 3 சேம் கஸ்டமர் வேற ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து வேற ஒரு இதுக்கு போடுறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் கஸ்டமர் ஐடி என்டர் நியூ புக்கிங் சேம் கஸ்டமர் ஐடி 3ன்னு கொடுக்குறேன். எந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டிலேருந்து சி வரைக்கும். எப்போ டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10:35 10:35 ஏஎம்மா பிஎம்மான்னு பார்த்தீங்கன்னா ஏஎம். அப்போ ஏஎம்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்புட் புக்கிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் 3 வந்து அசைன் ஆகணும். இங்கே ஒரே புக்கிங் நம்ம ஒரு 2 வாட்டி கொடுத்தனால அவங்களுக்கு 5 ரூபாய் மட்டும் பார்த்தீங்கன்னா டெலிவரிவாக ஏறி இருக்கு பாருங்க. இதையும் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் 1 நமக்கு அசைன் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து 2 தான் கொடுத்துருக்கோம். அவங்க 5 வச்சனால அவங்களுக்கு 3 அசைன் ஆகும். நம்ம 2 தான் வச்சுருக்கனால 1 நமக்கு அசைன் ஆகுது. புக்கிங் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தோம் அப்படின்னா டெலிவரி பாய் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப் அட்டன் பண்ணியிருக்காங்க, புது ட்ரிப்பு. இதே டெலிவரி பாய் 2 பார்த்தீங்க அப்படின்னா சேம் லொக்கேஷனில் ஒரு ட்ரிப் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு டெலிவரி சார்ஜாக பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு பக்கு பண்ணி வச்சுருக்கேன். இது வேணுக்குனே பண்ண பக்கு. ட்ரிப்பு 2 அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் படி சேம் லொக்கேஷன் இருக்கிறவங்களுக்கு ட்ரிப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. அசைன் சப்சீக்வெண்ட் புக்கிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜ் ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. கம்பைன் ஆர்டர்ஸ் வில் பி கவுண்டட் ஆஸ் சிங்கிள் ட்ரிப் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இங்கே சேம் டெஸ்டினேஷன் வரும்போது இன்க்ரீஸ் ட்ரிப் கவுண்ட்டுங்கிறது நம்ம கொடுக்க கூடாது. இப்போ இன்கேஸ் நம்ம இதை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா புக்கிங் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும், அந்த எக்ஸிக்யூட்டிவை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம், ட்ரிப் கவுண்ட்டை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக முடியுது. இது வேணுக்குனே பண்ணது தான், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறனால. இங்கெல்லாம் ட்ரிப் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இங்கெல்லாம் ட்ரிப் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்க. அப்போ இங்கே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது தானே. பண்ணாமல் இருந்தால் தானே சேம் டெஸ்டினேஷனுக்கு இந்த இடத்துல 2 ட்ரிப் கவுண்ட்டுன்னு வராது. இல்லைன்னா 2ன்னு வரும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. ஸோ நான் தெரிஞ்சே சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ண பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நான் டாட்டு கொடுத்துருக்கேன். டாட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டாட்டை வச்சு அங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் டைம் கொடுத்தனால எனக்கு என்னமோ ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் டைம் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்காது. ஸோ அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன் ஒர்க் ஆகிருக்காது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வந்தால் தானே இந்த வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது பார்ஸ் பண்ணுறதுக்கே போகும். ஃபஸ்ட்டே இந்த லூப்புக்குள்ளே வராமலே இங்கே போய் டைரெக்டாக அசைன் ஆகிறனால அந்த டயத்தை எடுத்துருச்சு. இதுவே 2வது வாட்டி நான் இதை கொடுத்துருந்தேன் அப்படின்னா எரர் அடிக்கும். ஸோ நான் அதையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கஸ்டமர் ஐடி 1 ஏலேருந்து பி வரைக்கும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9:15 அப்படின்னு கொடுக்குறோம். 9:15 AM டெலிவரி பாய் 1ன்னு வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேம் புக்கிங் கஸ்டமர் ஐடி 2 ரெஸ்டாரண்ட் சேம் ஏ டு பிஏ கொடுக்குறேன். இங்கே 9:15க்கு பதிலாக 9:20ன்னு கொடுக்குறேன். டாட் வச்சு கொடுத்துட்றேன் ஏஎம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு எரர் அடிச்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னே தெரிஞ்சு பண்ண விஷயங்கள். ஸோ நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் எரரோடையும் நான் செக் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த இடத்துல ஏன் ட்ரிப் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் காட்டியிருக்கேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே கோட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா கிட்டப்பில் கோடை புஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாருமே அப்படியே காப்பி பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க, மெமரி பண்ணிக்கிறீங்க. இது எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போயிருக்கும்போது என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நான் தான் பின்னாடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பார்க்கும்போது கிட்டப்லேருந்து கோடை எடுத்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறாங்க. அது நல்லவே கிடையாது, கரெக்டான ப்ராப்பர் வே கிடையாது. ஸோ வீடியோவை பாருங்கள், 2-3 வாட்டி பாருங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வாங்க. கோடை நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். தப்பு வரும்போது எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணலாம். ஓகே.
இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுது. என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதுக்கான ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டெலகிராம்லேயோ அதே மாதிரி பர்சனல் மெயிலில் அதாவது எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் மீன்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட் தான். நல்லாவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கேட்குற ரெக்வெஸ்ட் என்னென்னா, எனக்கு ஜாவா சொல்லிக் கொடுங்க, எனக்கு டிஎஸ்ஏ சொல்லிக் கொடுங்க, எனக்கு ப்ராப்ளம் சால்விங் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்னால் ஒவ்வொருத்தருக்காக என்னால் ப்ராப்ளம் சால்விங் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க, இல்லை ப்ரோ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஆள் இருந்து பக்கத்துலேயே கைட் பண்ணாதான் எனக்கு முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சினாரியோ பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறேன், அடுத்த டாபிக் போகும்போது மறந்துடுது, எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ஒரு சின்ன சின்ன வீடியோ போடுறேன். இல்லை இன்கேஸ் இதுதான் வாய்ப்பு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கிளாஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் எடுக்கிறதுக்கு நான் ரெடி. நான் இவ்வளோ நாள் கொஞ்சம் அந்த ஒர்க் பிஸினால வேறு ஒரு வேலையில் இருந்தனால என்னால் பண்ண முடியல. அதுக்கான டயத்தை ஒதுக்கி வச்சு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இங்கே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வர ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸாக வச்சு அசைன் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, எனக்கு மெயிலில் கூட எனக்கு மெயில் பண்ணுறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் அவங்களுக்கு தகுந்த வீடியோ என்னால் போட முடியல. இனிமேல் கொஞ்சம் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஆன்லைனில் எடுக்கலாம், ஃப்யூச்சரில் வேணால் பார்ப்போம். என்னோடய வேலை எதுவுமே எனக்கு இதுலேயே எனக்கு நிறைய பேர் இது பண்ணாங்க அப்படின்னா ஆன்லைனில் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் எடுக்கிறது பொறுத்து நம்ம யோசிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.